பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது, நான் ஜெபித்து பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது வேதத்திலிருந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு எப்பிராயீம் மலை தேசத்தில். எப்பிராயீம் மலை தேசத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்த தேசத்தை பற்றி வேதம் சொல்கிறது. அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அங்கு மலைகள் ஏராளம் இருந்தது. நம்ம வேதத்தில் ஏராளமான மலைகளை நம்ம பார்ப்போம். தேவனுடைய மனிதனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நியாய பிரமாணத்தை பெற்றது சீனாய் மலையிலே. அதே போல ஓரேப் மலை என்று எழுதப்பட்டிருக்கும். சரியா? எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது கர்மேல் மலையில் ஏறினார் என்று எழுதப்பட்டிருக்கும். அதே போல முதல் யுத்தம் நடக்கும்போது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் செய்யும் பொழுது மோசே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு மலையின் உச்சிலே நிற்பார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் மோசையை சந்திக்கும் போது சொல்லுவார், நீ விடியற் காலத்தில் மலையில் ஏறி எங்க வா, மலை மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி மோசக்கிட்ட சொல்லுவார். தேவனுடைய மனிதர்கள் மலையில் தான் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார்கள். மலையில் அமர்ந்து தேவனுடைய குரலை கேட்டு தேவ திட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா கர்த்தர் மோசக்கிட்ட சொல்லும் பொழுது, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய நீ எச்சரிக்கையா இரு என்று கர்த்தர் சொல்லுவார். சரியா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மலை பிரசங்கம் செய்திருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். அப்பொழுது ஒலிவ மலை இரண்டாக பிளந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு அந்த ஒலிவ மலை ஆயத்தமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை அழைத்து கொண்டு மறுரூப மலைக்கு போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது அவர் போனதற்கு அப்புறம் தான் அது மறுரூப மலை. தம்முடைய சீசர்களை கூட்டிட்டு போய் உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமும் ஆனார். அப்படி நம்முடைய ஆண்டவர் மறுரூபமாகும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருந்தது, மேலிருந்து சத்தம் கேட்டது. சரியா? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அது மாத்திரமல்ல, மலையிலே அவர் தங்கி ஜெபித்திருக்கிறார். இப்படி மலையும் வேதமும் மலையும் தேவனும் மலையும் தேவ ஜனங்களும் பிரிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பைபிளில் மலைகளை குறித்து நம்ம ஏராளமான செய்திகளை நம்ம வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, மோசைக்கு சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு ஒரு மலையும் சாபத்தை கூறுவதற்கு இன்னொரு மலையும் கர்த்தர் சொல்வார். மொத்தம் 2 மலை சொல்வார். ஒரு மலைக்கு பேர் கெரிசிம் என்கிற மலை, இன்னொரு மலைக்கு பேர் ஏபால் என்கிற மலை. சரியா? அதே போல சவுல் வெட்டுண்டு விழுந்தது கில்போவா மலை. தாவீது பாடும் பொழுது கில்போவா மலைகளே அப்படின்னு சொல்லி தாவீது பாடுவார். இப்படி வேதத்தில் மலைகள் ஏராளமான மலைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தியானிக்க போறது எப்பிராயீம் மலை தேசத்தை பற்றி. ஏன்னா சில தேசங்கள் மலையில் இருந்தது. வேதத்தில் பல தேசங்கள் மலையில் இருந்தது, நமக்கு நன்கு தெரியும். காலேபு கூட கேட்பாரு, இந்த மலை நாட்டை எனக்கு தாருன்னு கேட்பாரு. அது எந்த மலை நாடு அப்படின்னா எப்ரோன் மலை நாட்டை அவரு கேட்பாரு. சரியா? அப்போ நிறைய போட்டிருக்கு பைபிளில். அது மட்டுமல்ல, எருசலேமை சுற்றி மலைகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல இது முதல் கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இப்படி வேதத்தில் ஏராளமான மலைகளை பற்றி போட்டிருக்கு. ஆண்டவர் உதாரணத்துக்கு சொல்லும்போது சொல்லுவார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதங்களில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறி
எப்படி மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து, இப்படி மலைகளை வச்சு நமக்கு ஏராளமான காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அநேக ஜனங்கள் யுத்தத்தில் தோற்று போகும்போது மலைகளுக்கு ஓடி போயிருக்காங்க. அப்படியும் மலைகளை குறித்து பைபிளில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏதோம் அதாவது ஏசா வம்சத்திற்கு கர்த்தர் சேயீர் மலை தேசத்தை கொடுத்தார். சரியா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மலை தேசங்கள் இருந்தது, பள்ளத்தாக்குள்ள தேசம் இருந்தது, வனாந்தரம் இருந்தது, கடற்பகுதி இருந்தது, காட்டுப்பகுதி இருந்தது. சரிங்களா? அதே போல நல்ல நிலப்பரப்புகள் இருந்தது. இப்படியான ஒரு தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். அப்படி வாக்கு பண்ணின அந்த தேசத்துல தான் யோசேப்பின் பிள்ளைகளுக்கு வந்த அந்த பங்குல ஒரு பகுதி இருக்கு. அதுக்கு பேரு எப்ராயிம் மலை தேசம். இதைத்தான் இந்த வாரம் முழுசு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அறிமுக உரை. இந்த எப்ராயிம் மலை தேசத்தில் நடந்த சில நிகழ்வுகள் என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா அந்த யோசேப்பின் பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா 17வது அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கிறேன். யோசுவா 17:15. அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயிமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றார். எப்படி? எப்ராயிம் மலை உங்களுக்கு நெருக்கமா இருந்தா, ஏன்னா இடம் பத்தல அப்படின்னா நீங்க காட்டுக்கு போய் என்ன செய்யுங்கன்னா இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா 17ல போட்டிருக்கோம். 16லையும் படிக்கலாம். அதற்கு 16லையும் படிப்போம். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்செயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயிமரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு, ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் உங்களுடையது ஆகும். அப்போ நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ இந்த எப்ராயிம் வம்சத்துக்கு தான் அந்த எப்ராயிம் மலை வருது, அதாவது யோசேப்பின் சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு. சரியா? அப்போ எப்ராயிமர்களுக்கு சொல்லப்படுது, அந்த எப்ராயிம் மலையில் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மற்ற இடத்தையும் நீங்கள் பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ எப்ராயிம் மலை தேசம் எப்ராயிமர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களோடு கூட சில மனிதர்கள் இருந்திருக்காங்க. அங்கு என்ன நடந்துச்சு, எதற்காக அந்த எப்ராயிம் மலை தேசத்தை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால தான் செய்திக்கு தலைப்பு எப்ராயிம் மலை தேசத்தில் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஏன்னா அந்த நாட்களில் மக்கள் மலைகளில் குடியிருந்திருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் இன்னைக்கு சொல்லிட்டு நம்ம நாளை முதல் எப்ராயிம் மலையில் நடந்தது என்னங்கிறத பார்ப்போம். நமக்கு நன்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 6 மாதத்துக்கு முன்பு பிறந்தவர் யாருன்னா யோவான் ஸ்நானகன். சரியா? இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் அவங்க அப்பாவுக்கு, அதாவது யோவான் ஸ்நானனுடைய தகப்பனுக்கு தூதன் வந்து சொல்லிட்டாரு. தூதன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா நேரே மரியாள்கிட்ட போவார். எங்க? மரியாள்கிட்ட போய் கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி மரியாளுக்கு செய்தி சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும் நான் படிக்கிறேன் பாருங்க. இப்போ லூக்கா 1வது அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 1:39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய், அப்போ மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் என்ன எழுதப்பட்டிருக்கு? யார் போனா? மரியாள் போனாங்க. யார் வீட்டுக்கு போனாங்க? யோவான் ஸ்நானகனுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு போனாங்க. அதாவது சகரியா எலிசபெத் அவங்க வீட்டுக்கு போனாங்க. சரியா? அப்ப என்னன்னா அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லியாச்சு. அந்த செய்தியை தூதன் இங்கேயும் சொல்றாரு. உன்னுடைய இனத்தாலாகிய எலிசபெத்து முதிர் வயதுல கர்ப்பவதியா இருக்கிறா, ஆண்டவரால் எல்லாம் முடியும்னு சொல்லும்போது தான் இந்த அம்மா நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா அவர்கள் இருந்தது மலை நாட்டிலே. யார் இருந்தது? சகரியாவும் எலிசபெத்தும் இருந்தது மலை தேசம்னு பைபிள்ல போட்டிருக்கு. யூதாவில் உள்ள ஒரு மலை நாடுன்னு போட்டிருக்கு. அப்போ வேதத்துல மலைகளில் குடியிருந்தார்கள், மலை நாட்டில் குடியிருந்தார்கள். அதனால தான் எத்தனையோ மலைகள் இருந்தாலும் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு எப்ராயிம் மலை தேசத்தில் என்கிற தலைப்புல தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.